சுவாமிஸ் கிச்சனில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மீன் குழம்பு மசாலா பொடி. இது மீன் குழம்புக்கு மட்டும் இல்லை, காரக்குழம்பு, வத்தக்குழம்பு, புளிக்குழம்புக்கு போன்றவைகளுக்கும் இது உபயோகப்படுத்தலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நல்லா வாசனையாக இருக்கும். இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். இதுக்கு தேவையான பொருளும் பார்த்துடலாம். நான் மண்சட்டி எடுத்திருக்கேன். அடிக்கனமான பாத்திரமாக எடுத்துக்கிடுங்க, அப்படின்னா தான் ஒன்று போல் வரப்பட்டு வரும். இப்போ நான் 100 கிராம் மல்லி எடுத்திருக்கேன். அதாவது 250 மில்லி பிடிச்ச கப்பில் 1 கப்பு நிறைய குமிச்சு அளந்து எடுத்தால் 100 கிராம் கரெக்டாக இருக்கும். இதை கொஞ்ச நேரம் ஒரு 30 செகண்டுக்கு வறுத்து விட்டுவிட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை நல்லா கழுவி ஈரம்போக தொடச்சிட்டு அதில் போட்டுருங்க. எல்லாம் நல்லா வறுபட்டு வரணும். மல்லி நல்லா கிறிஸ்பியாக வரணும். கையில் எடுத்து பார்த்தா கருவேப்பிலையும் நல்லா பொடிஞ்சு வரணும். பாருங்கள், நல்லா கருவேப்பிலை நான் பொடிஞ்சிட்டு ஏன்னா இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம். ஒரு பிளேட்டில் இதை எடுத்துருங்க. எடுத்து நல்லா ஆற வச்சணும். இப்போ அடுத்த ஜாமானத்தை வறுத்துடலாம். நல்ல மிளகு 10 கிராம், ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் இருக்கும். அதையும் போட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க. பாருங்கள், லேசாக பொரியதுக்கு ஆரம்பிச்சதுக்கு முந்தி நம்ம ஜீரகத்தை போட்டுடணும். இதுவும் ஒரு 10 கிராம், அதாவது இதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கும். இதையும் போட்டு நல்லா கொஞ்சம் வரப்பட்ட உடனே கடுகு போட்டு நல்லா பொரியணும். படப்படன்னு பொரியணும். இந்த 3 சேர்ந்து ஒன்று போல் நல்லா வரப்பட்டு வந்துடும். நல்லா படப்படன்னு பொரிஞ்ச உடனே எடுத்து ஒரு அந்த நம்ம மல்லியில் தட்டிடலாம். இப்போது வெந்தயம் நான் 5 கிராம் போட்டிருக்கேன். சிலவங்க 10 கிராம் போடுவாங்க. நான் 5 கிராம் தான் போட்டிருக்கேன். அதையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துருங்க. 10 கிராம் அரிசி, இதுவும் 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும். வெந்தயம் 1/2 டேபிள் ஸ்பூன். இப்போது நல்லா வறுத்து எடுத்துருங்க. இதையும் நல்லா பளபளன்னு பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்ச உடனே இதையும் அதே பிளேட்டில் கொட்டிடுங்க மல்லி கூட. இப்போ நம்ம காஞ்ச மிளகா நல்லா காய வச்சு எடுங்க. காஞ்ச மிளகா அப்படின்னா சீக்கிரமாக வரப்பட்டு வந்துடும். நான் 50 கிராம் காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வறுத்து விடுங்க. அப்படின்னா நெடி வராது நம்ம வறுக்கும்போது. அந்த உப்பையும் அதே கூட நம்ம அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா வறுத்து விடுங்க. காம்பு முதல்ல கிள்ளாமல் வறுத்து விடுங்க. பாருங்கள், நல்லா வறுபட்டு வரணும். நல்ல வாசனையாட்டம் இருக்கும். இந்த காஞ்ச மிளகாயோட வாசனையும் வரும், வறுபட்ட வாசனை. பாருங்கள், இப்படியே நல்லா பொவ்வி நல்லா கொஞ்சம் நிறம் மாதிரி வரட்டு. அப்படின்னா தான் மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதையும் எடுத்துடலாம். இப்போ நம்ம ஆற வச்சணும். ஆற வச்சுக்கிட்டு இந்த காம்பை எடுத்துருங்க. இந்த காம்பு எல்லாமே எடுத்துருங்க. அப்படின்னா தான் நல்ல இந்த மசாலா எவ்வளோ அரைச்சாலும் நல்ல நீண்ட நாள் கெடாமல் இருக்கும். நல்ல வாசனையாட்டும் இருக்கும். நல்ல வேறு ஒரு டேஸ்ட்டில் வராமலும் இருக்கும். பாருங்கள், இப்போ காஞ்ச மிளகாய் மட்டும் மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுப்போம் முதல்ல. பாருங்கள், நான் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ மல்லி எல்லாம் சேர்த்து போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. எவ்வளோ நைஸாக அரைச்ச முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைங்க. அப்படி அரைச்ச முடியல அப்படின்னாக்கி நீங்கள் சலித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அரைப்பட்டிருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் அரைப்படணும். இப்போ நம்ம இதில் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் நிறைய மஞ்சள் தூள் நான் போட்டிருக்கேன். பாருங்கள், அதையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் சலிச்சும் எடுத்துக்கலாம். நான் அப்படி இல்லை, நான் அரைப்பட்டுட்டு பார்த்துக்கிடுவோம். எல்லாம் கொஞ்சம் கலந்து விடுங்க. கீழே இருக்கிறதும் மேலே வரட்டு. அப்படின்னா தான் தெரியும். அடியிலே நம்மளுக்கு அரைப்படாமல் இருக்கலாம். பாருங்கள், எல்லாமே எடுத்து விட்டு அரைச்சிடுங்க. இன்னும் கொஞ்சம் அரைப்படணும். என்னென்னா 1 நிமிஷம் அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இப்போ நல்லா அரைப்பட்டுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடணும். நீங்கள் இதுக்கு டபுள் மடங்காக போட்டு அரைச்சி வைக்கணுனால அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா அப்படியே நல்லா ஆறின பிறகு நம்ம பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா ஆறிட்டு நான் இதை ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டேன். சுவையான மீன் குழம்பு மசாலா பொடி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.